நம்மளோட டெய்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, தோசை இல்லாம இருக்காது. என்னதான் நம்மளுக்கு மாவு அரைக்க தெரியலனாலும், பைசா குடுத்தா பாக்கெட் மாவு கெடைச்சிடும். பட் இந்த ஆப்ப மாவுலாம் அந்த மாதிரிலாம் கெடைக்காது. ஸோ அத எப்படி சிம்பிளா வீட்ல பண்றதுன்னு பார்க்கலாமா? நாங்க இன்னைக்கு எடுத்திருக்க அளவுக்கு வந்து ஒரு 35லேருந்து ஒரு 40 ஆப்பம் கிட்ட வரும். 1 கிலோ பச்சரிசி கூட 1 ஸ்பூன் உளுந்து போட்டு 8 மணி நேரம் ஊற வச்சு, நல்லா சாஃப்ட்டா கிரைண்ட் பண்ணியிருக்கணும். ரொம்ப சாஃப்ட்டா அரைக்கணும். நெக்ஸ்ட் ஒரு சின்ன பவுல் சைஸுக்கு துருவன தேங்காவ நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு அந்த மாவோட ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே பவுல் சைஸுக்கு குக் பண்ண ரைஸை நல்லா சாஃப்டாக கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச மாவில் 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டு ஃபர்மெண்ட் ஆகிறதுக்காக கொஞ்சமாக ஈஸ்டில் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த மாவோட ஆட் பண்ணி மூடி வச்சுடுங்க. ஆப்ப மாவுக்கு கன்சிஸ்டன்சி தான் மெயின். இட்லி மாவு மாதிரி கட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். நான் எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணணும், எவ்வளோ மெஷர்மெண்ட்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆப்ப மாவு வந்து நைட் அரைச்சிருந்தோம். மார்னிங் எடுக்கும் போது நல்லாவே புளிச்சிடுச்சு. ஒரு மேக்ஸிமம் 6 to 8 ஹவர்ஸில் வந்து மாவு புளிச்சிடும். அதுவே கிளைமேட் ரொம்ப கூலிங்காக இருந்துச்சுன்னா இன்னும் டைம் எடுக்கும். ஆப்ப சுடுறதுக்கு ஆப்ப கடாயெல்லாம் தேவை கிடையாது. நம்ம வீட்டில் இருக்க நார்மல் கடாய் வச்சு கூட பண்ண முடியும். நீங்களும் இந்த ஆப்ப மாவோட ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே நம்மள வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரம் மேரிடமல். பாய்.